Assalamualaikum warahmatullahi wabarakatuh, sir. Waalaikumsalam Rahmi. Kenapa aku mau tanam 590 பக்கம், சார். 590 பக்கம். வசனம் சூரோட பெயர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா வரணும், பிழை வரக்கூடாது. சவுண்ட் போதும், சார். சவுண்ட் போதாவா? சவுண்ட் போதாவா? என்ன பிரச்சனை? சரியா சொல்லும். பிரச்சனை சரியா சொல்லும். உங்களோட போன்ல சவுண்ட் மிச்சம் கேக்குது இல்ல, கொஞ்சமா தான் கேக்குது. அப்ப அது போன்லாம் பிரச்சனை. என்கிட்ட கேட்டு செய்யாது. லீவ் டியூனாய் பாருங்க. அவளோட ஸ்ட்ரக் ஆயிட்டு தெரியல. சார். இப்ப சரியா? ஓ. சூரோட பேரை சொல்லி சூரத்துல் புரூஜ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود. قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود. ஐன நல்லா தொண்டை எடுங்க. அந்த ஐன் வரல. وهم على ما يفعلون بالمؤمنين شهود. وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز. நேற்றைய வகுப்பில் விட்ட போன வகுப்புல விட்ட அதே பிழைய திருப்பி நீ விட்டீங்க. என்ன சரி ரஹ்மிய? அப்படின்னா குர்ஆன்ல நீங்க அந்த பிழையை மார்க் பண்ணி இல்ல. அதான் அர்த்தம் பதில். இப்ப நீங்க ஓதின துண்டுக்குள்ள என்ன சரி குர்ஆன்ல பிழையை மார்க் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க. மார்க் பண்ணிக்கிறேன். என்ன எந்த இடத்துல மார்க் பண்ணிக்கீங்க? அந்த இடத்த மட்டும் ஓதி காணுங்க. எந்த இடத்துல மார்க் பண்ணிக்க? இந்த இடத்த ஓதி காணுங்க. அப்ப ஏன் நீட்டது இப்ப? وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض. இல்ல உங்களோட தீட உச்சரிப்பை நீங்க முழுமையாக உச்சரிக்கிறதுக்கு முன்னுக்கு அடுத்த எழுத்து ஓடிட்டீங்க. அதான் பிரச்சனை. الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد. شيء شهيد அல்ல شيء நீங்க ஓத போக்குல ஷஹீத் போகுது. போகுது. ஈட உச்சரிப்பு வரணும். ஈய மாத்தப்படாது. உன்னா செய்யணும் தான். அப்படிதான் சார் ஓதினான்.
ஈட சவுண்ட் தான் வரணும். இன் என்ற உச்சரிப்புல இருந்து ஈக்கு போகணும். ஈஷ ஈஷ யோன்ஷ யோன்ஷன்னு வரக்கூடாது. வித்தியாசம் விளங்குதா? யோன்ஷ الذي ஈஷ. له ملك الذي الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم புலை 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 புலை. மூணாவது புலை. إن பெரிய பலம் 3 பேல إيه வந்திக்குது. سر؟ பெரிய பெரிய பலம் 3 பேல வந்திக்குது இதோட. إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم ஏன் வாப்பா மூச்செடுத்து ஓதி மௌத்தாக போறீங்கன்னு கேட்க ரஹ்மிட்ட. என்ன பிரச்சனை? அவசரமா கபருக்குள்ள போகணும் அப்படியா? மூக்கடைச்சு சார். அதான் கேட்கிறேன். ஏன் அவசரமா அவசரப்பட்டு பலகும் வரைக்கும் ஃபுல்லா ஓதி முடிச்சு கபருக்குள்ள அவசரமா போகணுமான்னு கேட்கிறேன். அவசரம் மௌத்தாக இல்ல அப்படியே ஆசையா? அப்ப அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அழகா நிப்பாட்டி நிப்பாட்டமா ஓதணும் அப்படியா? நிப்பாட்டினா ஹராம் அப்படியா நிப்பாட்டுறது? இல்ல சார். அப்ப ஏன் அவனுக்கு கஷ்டப்படுறீங்க? கஷ்டப்பட்டு ஓதுறதே முதல்ல பெரிய பிள்ளை. ரெண்டாவது இடையில போயிட்டு அப்படி முட்டி மோதுறது அடுத்த பெரிய பிள்ளை. அப்ப இப்ப 4 பேர் வந்துட்டு இதுக்கு தான் வீட்ல இருந்து நிதானமா எப்படி நிப்பாட்டலாம்ங்கிறத பழகிட்டு வர சொல்றது. இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. என்ன கஷ்டம்? எப்படி ஓதுறதுல என்ன பிரச்சனை? அவ்வளோத்தையும் ஒரே மூச்சுல ஓதி நிப்பாடணும் அப்படியா? ஓதி பல டைம் கிடைக்கல சார். எக்ஸாமுக்கு படி ஆஹா, தலைவர் ஓதி பழக டைம் இல்ல, எக்ஸாமுக்கு படிக்கிறங்கிற அந்த படிப்புல அர்த்தம் இல்ல. அப்படி சொல்லப்படாது. அந்த சொல்ற விஷயம் பேர்ல அப்படி. அந்த படிப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. என்ன இது ஜாதி? குர்ஆன் ஓத டைம் இல்ல, அவ்வளவு படிப்பு அப்படியா? 5 நிமிஷம் டைம் எடுத்து 2 வசனத்தை ஓதல அது அப்படியா? ஹமி, உங்களோட வாதம் ஏன் மிக சார்? மிக பட படு பயங்கரமானது. ஓதாமல் தான் படிப்பேன் என்றால் அந்த படிப்புக்கு அர்த்தம் இல்ல, பெருமதி இல்ல. அது என்ன பெரிய படிப்பா இருந்தாலும் சரி. சாப்பிடாம படிக்கலுமா? வேலா குடிக்காம படுக்காம தூங்காம படிக்கலுமா? வேலா ஏன் இது? சாப்பிடாம படிங்களே, 3 நாளைக்கு சாப்பிடாம தொடர்ந்து படிங்களே, 24 மணி நேரத்துல உட்காந்து சாப்பிட்ட டைம் வேஸ்ட். இறங்கி சாப்பிட சாப்பிட்ட டைம் வேஸ்டேவா போயிட்டு 15 நாளா படிக்கலுமே. விளங்குதா? ஓ சாப்பிடுறத விட முக்கியம் குர்ஆன் ஓதுறது. குறைஞ்சது 2 3 வசனத்தை சரி பிராக்டிஸ் பண்ணி டைம் எடுக்கலன்னு சொன்னால் 5 10 நிமிஷம் டைம் எடுக்கலன்னா அந்த படிப்பு அர்த்தம் இல்ல. இன்னொரு பாஷை சொன்னா அந்த படிப்பு உங்களோட மனசுல நிக்காது என்றால் குர்ஆனை முதல்ல நிக்கணும். விளங்குதா? அப்படி ஓ சொல்லக்கூடாது. ஓ, காலம் பூரா அங்க ஓடி இங்க ஓடி படிச்சு 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 இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் சரி குர்ஆன் எடுத்து உட்கார்ந்து சிஸ்டத்தை பார்த்து எழுத்துக்களை பார்த்து உங்களை நீங்க நிதானமா இருந்து ஒரு வசனத்தை 5 வசனத்தை 10 நிமிஷம் எடுத்து ஓத ரெடி இல்லைன்றால் கஷ்டமே. நேத்தும் சொன்னீங்க ஓத டைம் இல்லைண்டு அப்படியா? நேத்தா சொன்னீங்க டைம் இல்லைண்டு ஓத. முந்தா நாள் அப்படியா? முன்னாத்து பாத்தீங்களா? நேத்து நான் நேத்து உங்களுக்கு கிளாஸ் போடலேண்டா நீங்க வீட்ல ஓதி பழகணும்னு சொல்லி இப்ப திருப்பி இன்றைக்கு வந்து சொல்றீங்க வீட்ல டைம் இல்லைன்னு சொல்லி. 24 மணித்தியாலம் மங்கால் 24 கிட்டத்தட்ட 36 மணித்தியாலத்துக்குள்ள ஒரு 3 நிமிஷம் இந்த டைம் இல்லை அப்படியா ராமி? ஈகி சார். ராமி, 36 மணித்தியாலத்துக்குள்ளால ஒரு 4 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் இருந்து இந்த 10 வசனத்தையும் அழகா இப்படித்தான் வரும் இப்படித்தான் ஓதணும் ஐடியாவோட ஓதி பல டைம் இல்லை அப்படியா?
அப்ப நான் இல்ல கிளாஸ் வைக்க மாட்டேன். சரி வரல. என்றால் கிளாஸை மட்டும் நம்பி நம்பி ரஹ்ம குர்ஆன் ஓதி பழகலாம். கிளாஸ்ல வந்து நீங்க என்ன செய்வீங்க? உங்களால் பிழை இல்லாமல் ஓத முடியும்ங்கிறத நிரூபிப்பீங்க, உறுதிப்படுத்துவீங்க. நீங்க ஓதுறது நான் ஓதுறது சரிங்கிறத அச்சோட்டாக சொல்லுவீங்க. சில சில தவறுகள் உங்களை அறியாம வருகின்ற நேரத்துல அந்த தவறுகளை திருத்தி எடுத்துக்கொண்டு போவீங்க. அவ்வளவு கிளாஸ் இவ்வளவு நான் கிளாஸ்ல செய்வோம். இல்ல ரஹ்மி, இதுக்கு மேல நான் கிளாஸ்ல ஒண்ணும் செய்ய மாட்டோம். இதுல ரஹ்மி பிழை விட்டுறீங்க, இந்த வசனம் இப்படி வராது, இதுல திக்கப்படாது, இதுல முக்கப்படாது, இது எப்படி ஃப்ளோல போகணும், இதுல இந்த எழுத்து உங்களோட நீங்க மாத்தணும், இதுல நீங்க இப்படி இந்த எழுத்தை விட்டுட்டு ஓடுறீங்க என்று சொல்லி நாங்க அதுகளை தான் நாங்க அடையாளப்படுத்துறோம். சரிங்களா ரஹ்மி? இங்க வந்து கொண்டு இப்பதான் ஓதி பழகுறங்கிறது அநியாயம். வேணா ரஹ்மி விளங்குதா? உங்களை ஆ, ஏசல்ல கட்டாயம் டைம் எடுக்கணும். வாழ்க்கையில யாருக்கும் எல்லாருக்கும் பிஸி. எல்லாரும் பிஸி தான். சரியா? ஒரு 5 நிமிஷம் எப்படி சரி தூங்குறதுக்கு முன்னுக்கு சரி, சாப்பிடுறதுக்கு பசிச்சா சாப்பிடுறதுக்கு முன்னுக்கு சரி, எப்படி சரி 10 மினிட்ஸ் டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்ப கிளாஸ் போட்டாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இன்னொரு முக்கியமான விஷயம். எப்ப உங்களுக்கு கிளாஸ் விழுந்தாலும் உங்கள்ட்ட ரெடியா குறைஞ்சது ஒரு பக்கம் சரி இருக்கணும். இப்ப நாளைக்கு கிளாஸ் போட்டாலும் இன்னொரு பக்கம் ரெடி ஆயிக்கணும். அதான் உங்களோட டேலண்ட். நேத்து கிளாஸ் போட்டீங்களே சரி, இன்றைக்கு கிளாஸ் போட்டீங்களே சரி, நான் ரெடியாக இல்லையென்று சொல்லல. எனி டைம் உங்கள்ட்ட என்ன செய்யணும்? அவைலபிளாக ஆக குறைஞ்சது. இப்ப நீங்க இருக்கிற இந்த லெவல்ல நாங்க இதுக்கு ஒரு லெவல் தாண்ட போகிற பக்கங்களை கூட்டுவோம். பல பேருக்கு நாங்க 10 பக்கங்கள் டார்கெட் கொடுத்திக்கிறோம். அவைலபிள் ரெடி ஆகும். இன்றைக்கு மார்னிங் கிளாஸ் போட்டு நைட்டே கிளாஸ் போட்டாலும் வந்து ஓதுறதுக்கு ரெடி ஆகும். பக்கம் ரெடி ஆகும். இல்லைங்களா? ஆ, உதாரணத்துக்கு ரஹ்மி, திடீர்னு சோமிலா போனவங்கள இப்ப உமா போட்டு சல்லிலன்னு சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? எப்படி சேர்த்து வச்சு தீர்மா ஏன்னா எங்களை சேர்த்து பிரட்டி சேர்த்து தந்துடுவாங்க. ஏன்னா மறந்துட்டு போறதுக்கு. ஏனது? ரஹ்மி பாவம், சோகம் இல்ல என்று சொல்றேன்னா ஆ. குர்ஆனுக்கும் அப்படித்தான். நாங்க அவைலபிளா சேவிங்ல எங்கள்கிட்ட இருக்கணும். பக்கத்தை ஓதி காட்ட ரெடி ஆகிக்கணும். நான் இந்த விஷயத்தை இது வரைக்கும் மூணு செல்லல இது வரைக்கும். இந்த பக்கத்தை ரெடியா வச்சுக்கொள்ளுங்க இதுக்கு முன்னால சொல்லி சொல்லிக்கிறேனா? இல்ல இப்ப நான் இன்றைக்கு அதை உங்களுக்கு நீங்க டைம் இல்லைன்னு சொன்னதால நான் இப்ப உங்களுக்கு புதிய விஷயம் கூட கொண்டு வரேன். இதுக்கு பின்னால நீங்க இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு ஒரு பக்கத்தை ஓதுனீங்களே, இப்ப அடுத்த கிளாஸ் நாளைக்கு நடக்கும்னாலும் இன்றைக்கு நைட்டு போனாலும் அடுத்த பக்கம் ஃபுல் ரெடி ஆகிக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்களா யோசிச்சா ஒரு வேலை செய்யலாம். ஒரு 3 பக்கத்தை எப்பயும் ரெடியா வச்சுக்கொள்றேன். எனி டைம் ரெடி ஆகிக்கிறேன். ஓத சொன்னா ஓத ரெடியா வச்சுக்கொள்றேன். கைவசம் ஈக்கணும். எப்படி ரெடி ஆகுறது? பலமுறை ஓதி பழகிக்கணும். எழுத்து பிழைகள் இடையில போயிட்டு முக்குறது, திக்குறது, புலம்புறதுகள் வந்து இல்லாமலாக்கப்பட்டிக்கணும். எப்படி எப்படி நிப்பாட்டி ஓதலாம் என்கிற அந்த ஐடியாவோட ஓதி பழகிக்கணும். உச்சரிப்புகள், சட்டங்களை சரியா பேணி ஓதி பழகிறது. இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட மைண்டுக்கு இப்ப நான் சொல்லல நீங்க இன்னொருத்தனை போய் ஓதி காட்டணும். நீங்க நான் ஓதுறது ஓரளவு சரி, எனக்கு உங்களோட அறிவுக்கு உட்பட்ட வகையில சரி என்ன அந்த லெவல்ல நீங்க ஈக்கணும். கேக்குதா? அம்மி ஹைரா பென்ஷன் அடுத்த கிளாஸ் எனக்கு சூடா ரெடி ஆகிட்டு வரணும். அடுத்த கிளாஸ் திருப்பியும் சொல்ல நாளைக்கு போட்டு தான் ரெடி ஆகிக்கணும். அவன் சொல்லுவேன். டைம் சொல்லப்படாது. இந்த வார்த்தை ஓகே. வரப்படாது. இன்ஷா அல்லாஹ்.